வெல்கம் டு ஆல். இந்த லெக்சர் சீரிஸில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா மேடிசி ஹேண்ட்புக்கிலேருந்து ஒவ்வொரு யூனிட்டாக பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் பார்க்கலாம். மொத்தம் இதில் வந்து 15 சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து நம்ம சிலபஸில் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எடுத்துக்கிட்டாலும் இந்த சப்ஜெக்ட்லேருந்து இந்த சாப்டர்ஸ்லேருந்து கண்டிப்பாக வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இது வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸுங்கிறது எல்லா எக்ஸாம்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்டாக இருக்கும். இங்கே வந்து மொத்தம் வந்து ஒரு 15 சாப்டர்ஸ் இருக்குது. 15 சாப்டர்ஸில் வந்து எப்படியெல்லாம் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஃபைனல் ரிவிஷன்ஸ்க்கு இந்த வீடியோஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் இருந்து நீங்கள் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் வந்து நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்கள் கையில் உள்ள அப்ஜெக்டிவ் புக்ஸை வந்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஸோ அதே மாதிரி எதுவுமே வந்து மறக்காமல் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரோடக்ஷன்ஸ். மொத்தம் 15 சாப்டர்ஸ் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு சாப்டர் என்ன அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன்ஸில் என்னெல்லாம் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, என்னெல்லாம் வந்து முக்கியமான டேர்ம்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஐடியல் ஃப்ளூயிட்ஸ் அண்ட் ரியல் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஐடியல் ஃப்ளூயிட்ஸ்னால் என்ன அப்படின்னா ஐடியல் ஃப்ளூயிடுங்கிறது ஒரு இமேஜினரி ஃப்ளூயிட் தான். ஸோ அதில் வந்து நோ சர்ஃபேஸ், அதாவது இன்கம்ப்ரெசிபிளாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நான் விஸ்கஸாக இருக்கும். அதே மாதிரி சர்ஃபேஸ் டென்ஷன்ஸ் இருக்காது. இன்ஃபினைட் பல்க் மாடலஸ், அதாவது பல்க் மாடலஸ் வந்து இன்ஃபினைட்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது வந்து ஒரு இமேஜினரி ஃப்ளூயிட்ஸாக டஸ் நாட் எக்ஸிட் இன் த நேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரியல் ஃப்ளூயிட்ஸ்னால் நம்மளுக்கு தெரியும் ஹேவிங் விஸ்காசிட்டி இருக்கும். அதே மாதிரி ஃபைனைட் கம்ப்ரசபிலிட்டி அண்ட் சர்ஃபேஸ் டென்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரியல் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ளூயிடோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்ன பார்க்கலாம். ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டிஸில் ஃபஸ்ட்டு முக்கியமானது என்ன அப்படின்னா டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். டென்சிட்டிங்கிறது மாஸ் பை வால்யூம் அப்படின்னு நம்ம ஸ்கூல் லெவல்ஸில் படிச்சிருப்போம். ஸோ அதுதான் வந்து இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸ்பெசிஃபிக் வெயிட்டு, ஸ்பெசிஃபிக் வால்யூம், அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்பெசிஃபிக் வெயிட்டுங்கிறது என்ன அப்படின்னா டென்சிட்டி இன்ட்டு அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக் வெயிட் கிடைக்கும். m into g divided by v அப்படிங்கிறதா வந்து ஸ்பெசிஃபிக் வெயிட்னு சொல்லுவோம். வெயிட் பை வால்யூம். ஸோ டென்சிட்டி அதாவது ரோ இன்ட்டு ஜி அப்படின்னு போட்டோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் வெயிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்பெசிஃபிக் வால்யூம் அப்படின்னா என்ன அப்படின்னா 1/டென்சிட்டி. ஸோ 1/டென்சிட்டி அதாவது ரெசிப்ரோக்கல் ஆஃப் டென்சிட்டிங்கிறது எதுனா ஸ்பெசிஃபிக் வால்யூம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிட். அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக் வெயிட்டில் சொல்கிறோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் ஃப்ளூயிட் டிவைட் பை ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிட். இந்த ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிடாக எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா வாட்டர் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிங்கிறது டெம்பரேச்சரை பொறுத்து வேரி ஆகும். ஸோ டெம்பரேச்சரை பொறுத்து வேரி ஆகுறதுனால நம்ம ஸ்டாண்டர்டான டெம்பரேச்சர் 4 டிகிரி செல்சியஸ் இல்லைனா 27 டிகிரி செல்சியஸ் வந்து ஸ்டாண்டர்டான டெம்பரேச்சராக எடுத்துக்கிறோம். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் வாட்டர் வந்து என்ன அப்படின்னா 1. ஸோ அதே மாதிரி மெர்க்குரிங்கிறது என்ன அப்படின்னா 13.6. போன டிஆர்பி கொஸ்டின்ஸில் கூட பார்த்துருக்கோம். ஸோ இந்த பேசிக்கான ஃபார்முலாஸ் வச்சு நம்மளுக்கு டெரைவ் பண்ணி இந்த ஸ்பெசிஃபிக் வெயிட்டுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் எழுதி வச்சுட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி கொஸ்டினில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதிலேருந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி. நியூட்டன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து விஸ்காசிட்டியை பொறுத்து எப்படி இருக்கும் அப்படின்னா டவ் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு டியூ பை டிஒய் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த டவ்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா சியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். மியூங்கிறது வந்து விஸ்காசிட்டி, டியூ பை டிஒய்ங்கிறது வந்து வெலாசிட்டி கிரேடியன்ட் இல்லைனா வந்து ஷியர் ஸ்ட்ரெயின், ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டியூ பை டிஒய் வெலாசிட்டி கிரேடியன்ட். அதே மாதிரி டி டீட்டா பை டிடிங்கிறது வந்து ரேட் ஆஃப் ஆங்குலர் டிஃபார்மேஷன் இல்லைனா ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். நியூட்டனியன் ஃப்ளூயிடில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு படிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து விஸ்காசிட்டினா என்ன, கைனமேட்டிக் விஸ்காசிட்டினா என்ன, ஸோ அப்படின்னு அதோட யூனிட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். விஸ்காசிட்டிங்கிறது ஃப்ளூயிட் ஆஃபர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் டு ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நீங்கள் உங்களோட புக்ஸில் எடுத்து நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா இந்த விஸ்காசிட்டிங்கிறது வந்து எப்படியெல்லாம் வந்து அந்த டவ் வேல்யூ கேட்பாங்க, சியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூ கேட்பாங்க. அதே மாதிரி மியூ வேல்யூஸ் வந்து அன்னோன்னாக இருக்கும், மற்ற எல்லா டேர்ம்ஸ் கொடுத்துருவாங்க. அது மாதிரி ஒரு 2 கொஸ்டின்ஸை வந்து சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. டைனமிக் விஸ்காசிட்டியோட யூனிட் என்ன அப்படின்னா நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர்டு. சிஜிஎஸில் சொன்னோம் அப்படின்னா டைன் செகண்ட் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. ஸோ 1 பாய்ஸ்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா 0.1 நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ பாய்ஸில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டிவைடட் பை 10 போட்டிங்க அப்படின்னா நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து டைனமிக் விஸ்காசிட்டி டிவைடட் பை டென்சிட்டி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கைனமேட்டிக் விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கைனமேட்டிக் விஸ்காசிட்டியோட யூனிட் என்ன அப்படின்னா மீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சிஜிஎஸ்ல வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர் பை செகண்டு, சென்டிமீட்டர் ஸ்கொயர் பை செகண்டை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்ட்ரோக்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஸ்ட்ரோக் வந்து எவ்வளோ அப்படின்னா 10⁻⁻⁴ மீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான டேர்ம்ஸ் என்ன அப்படின்னா விஸ்காசிட்டி ஆஃப் லிக்விடு, அதாவது லிக்விடோட விஸ்காசிட்டி டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறப்ப டிக்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து ஒரு க்ரூட் ஆயில் இல்லைனா வந்து ஏதோ சாதாரண ஒரு ஆயில் எடுத்து நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா அதோட விஸ்காசிட்டி வந்து என்னவா ஆகும் அப்படின்னா குறையும். இன்கேஸ் ஆஃப் கேஸாக இருக்கிறப்ப நம்ம டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா விஸ்காசிட்டியும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த டேர்மில் வந்து ரொம்ப கிளியராக இருந்துக்கோங்க. ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. லிக்விட்ஸ் வித் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் விஸ்காசிட்டி வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட் வந்து கேஸ்லினோட வாட்டருக்கு வந்து விஸ்காசிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அதை விட க்ரூட் ஆயிலுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதை விட கேஸ்டர் ஆயிலுக்கு வந்து அதிகமாக இருக்கும். விஸ்காசிட்டி ஆஃப் வாட்டர் அட் 20 டிகிரி செல்சியஸில் வந்து வாட்டரோட விஸ்காசிட்டி என்ன அப்படின்னா 1 சென்டிபாய்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த விஸ்காசிட்டி ஆஃப் லிக்விட்ஸ் வந்து எதை பொறுத்து ஆக்ட் ஆகுது அப்படின்னா கோஹசன் அண்ட் மாலிகுலர் மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம டெப்த்தாக அப்கமிங் லெக்சர்ஸில் வந்து என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஃப்ளூயிட்ஸ், டைப்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து 2 டைப் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நியூட்டானியன் ஃப்ளூயிடு. நம்ம நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி வந்து ஒரு ஃப்ளூயிட் வந்து ஒபே பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நியூட்டானியன் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் தி நியூட்டானியன் ஃப்ளூயிட், டஸ் நாட் ஒபே த நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா நான் நியூட்டானியன் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து 2 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து டைம் இண்டிபெண்ட்டு, இன்னொன்று வந்து டைம் டிபெண்ட்டு. பின்னாடி ஒரு கிராஃப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கிராஃபை நம்ம கிளியராக இருந்தோம் அப்படின்னா இதில் உள்ள எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் வந்து பாருங்கள், ஸோ ஒரு ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டவு இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு டியூ பை டிஒய் பவர் என் ப்ளஸ் பி. இந்த டேர்ம்ஸ் வந்து நம்ம நோட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து டைம் இண்டிபெண்டில் டைலாட்டன் ஃப்ளூயிடு. என் வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கும். அதாவது நியூட்டானியன் ஃப்ளூயிடோட ஃப்ளூயிட் லீனியர் கர்வுக்கு கீழே இருக்கிறது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா டைலாட்டன் ஃப்ளூயிட்ஸ். அந்த ஃப்ளூயிடோட மேலே இருக்கிறது என்ன சொல்லுவோம், n less than 1 இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சூடோபிளாஸ்டிக் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ n less thanங்கிறது சூடோபிளாஸ்டிக் ஃப்ளூயிடு, n greater than 1 இருக்கிறப்ப டைலாட்டன் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டைலாட்டன் ஃப்ளூயிட்ஸ்க்கு பட்ரு குவிக் சாண்ட்லாம் வந்து டைலாட்டன் ஃப்ளூயிட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி n வந்து 1 இருக்கிறப்ப b not equal to 0 இருக்கிறப்ப அது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிங்கம் பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த டூத் பேஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டூத் பேஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ளூயிட்னா என்ன ஆகும், நம்ம சம் மைன்யூட் ப்ரெஷர் கொடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃப்ளூயிட் வந்து மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி மினிமம் சியர் ஸ்ட்ரெஸ் பிஃபோர் தே ஈல்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே பாருங்கள், சர்டைன் மினிமம் the fluids always have the certain minimum shear stress before they yield அப்படிங்கிறது இந்த என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிங்கம் பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டைம் டிபெண்டில் வந்து தைக்ஸோட்ரோபிக் ஃப்ளூயிட்ஸ் n less than 1 அப்படிங்கிறது வந்து தைக்ஸோட்ரோபிக் ஃப்ளூயிடு, n greater than 1ங்கிறது வந்து ரியோபெக்டிக் ஃப்ளூயிட்ஸு. இந்த தைக்ஸோட்ரோபிக் ஃப்ளூயிட்ஸுங்கிறது என்ன அப்படின்னா பிரிண்டரோட இங்க்ஸு எனாமல்ஸ்லாம் வந்து தைக்ஸோட்ரோபிக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி ஜிப்சம் சொல்யூஷன்ஸ் இன் வாட்டர் அண்ட் பென்டோனைட் சொல்யூஷன்ஸ்லாம் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரியோபெக்டிக் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சூடோபிளாஸ்டிக் ஃப்ளூயிட்ஸ் என்னென்னு பார்த்துக்கோங்க. பேப்பர் பல்ப்பு, அதே மாதிரி ரப்பர் சொல்யூஷனு, லிப்ஸ்டிக்ஸு, பெயிண்ட்ஸு, பிளட்டு, அதே மாதிரி பாலிமரிக் சொல்யூஷன்ஸ் இதெல்லாம் வந்து எதில் வரும் அப்படின்னா சூடோபிளாஸ்டிக் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் அந்த கர்வு. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஐடியல் ஃப்ளூயிட். ஸோ எந்த ஒரு ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து இருக்காது. ஸோ ஷியர் ஸ்ட்ரெஸ் 0 இருந்துச்சு அப்படின்னா ஐடியல் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சம் இனிஷியல் ஸ்ட்ரெஸ். ஸோ சியர் ஸ்ட்ரெஸ் இந்த கர்வ்ஸில் ஒய் ஆக்சிஸில் சியர் ஸ்ட்ரெஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், சம் இனிஷியல் ஸ்ட்ரெஸ் வந்து ஈல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஐடியல் பிளாஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ மேலே இருக்கிறது n less than 1 தைக்ஸோட்ரோபிக், n greater than 1ங்கிறது வந்து ரியோ பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், நியூட்டானியன் ஃப்ளூயிட்ஸ் வந்து கர்வ்ஸ் வந்து லீனியராக இருக்கும். மேலே இருக்கிறது வந்து n less than 1ங்கிறது வந்து சூடோ பிளாஸ்டிக்கு, n greater than 1ங்கிறது வந்து என்ன அப்படின்னா
டைலேட்டன்ட் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கர்வ் எது எதுக்கும் வரைகிறோம் அப்படின்னா வெலாசிட்டி கிரேடியன்ஸ்க்கும் ஷியர் ஸ்ட்ரெஸ்க்கும் இந்த கர்வ்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் டேர்ம்ஸ் என்ன அப்படின்னா கம்ப்ரசிபிலிட்டினா என்ன, ஐசோதெர்மல் பல்க் மாலஸ் அண்ட் அடியாபேட்டிக் பல்க் மாலஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்வர்ஸ் ஆஃப் பல்க் மாடலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி என்ன சொல்லுவோம் அப்படின்னா பல்க் மாடுலஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து என்ன எழுதுகிறோம் அப்படின்னா மைனஸ் ஆஃப் டிவி டிவைடட் பை வி இன்ட்டு டிபி, அதாவது மாடலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி வந்து இன்வர்ஸில் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் கம்ப்ரசிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இன் டர்ம்ஸ் ஆஃப் ரோவில் சொல்கிறப்ப டி ரோ டிவைடட் பை ரோ இன்ட்டு டிபி. ஸோ வால்யூமை பொறுத்தும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதே மாதிரி டென்சிட்டியை கொடுத்தும் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஐசோதெர்மல் பல்க் மாடலஸ் என்ன பண்ணுங்கள் ரோ ஆர்டி. ஸோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்காக என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடியாபேட்டிக் பல்க் மாடலஸ்னால் கே இஸ் ஈக்குவல் டு காமா இன்ட்டு பி ஃபைனல். காமாங்கிறது சிபி பை சிவி அப்படின்னு நம்ம தெர்மோடைனமிக்ஸ்லேயே பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன், இல்லைனா ப்ரெஷர் இன்சைட் ட்ராப்பு பபுளு அண்ட் ஜெட் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஃபார்முலாஸ் வந்து ரொம்ப முக்கியம், ஸோ அவங்க வச்சுக்கணும். சர்ஃபேஸ் டென்ஷனுங்கிறது என்ன அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன்ஸ் அக்கர்ஸ் அட் தி இன்டர்ஃபேஸ் ஆஃப் தி லிக்விட் அண்ட் கேஸு. அதாவது ரெண்டு இன்டர்ஃபேஸ் இருக்கணும், அதாவது லிக்விடுக்கும் கேஸுக்கும் நடுவில் ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கணும். அப்படி இல்லைன்னா ரெண்டு ஃப்ளூயிட்ஸ் ரெண்டு லிக்விட்ஸ்க்கு நடுவில் வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன்ஸ் வந்து அக்கர்ஸ் ஆகும். ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து இன்வெர்ஸ்னலி ப்ரொபோஷனல் டு தி டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும், அது மாதிரி இன்வெர்ஸாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஆக்ட் வென் த ஃப்ளூயிட் இஸ் அட் ரெஸ்ட். ஸோ ரெஸ்ட் கண்டிஷனில் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கணும், கேஸுக்கும் லிக்விடுக்கும் இருந்தாலும் சரி, இல்லை லிக்விடுக்கும் இன்னொரு லிக்விடுக்குமா இருந்தாலும் சரி ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கணும். ஸோ அதே மாதிரி இன்வெர்ஸ்னலி ப்ரொபோஷனல் டு தி டெம்பரேச்சரு. அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் டென்ஷன்ஸ் ஆக்சட் ரெஸ்ட் கண்டிஷன்ஸில் வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. மொத்தம் வந்து இதில் வந்து ஒரு 3 ஃபார்முலா இருக்கும். ப்ரெஷர் இன்சைட் ட்ராப்பு, ப்ரெஷர் இன்சைட் ட்ராப்புங்கிறது 4 சிக்மா டிவைடட் பை டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி பபிள்ங்கிறது வந்து 8 சிக்மா பை டி அப்படின்னு சொல்லுவோம். ஜெட்டுங்கிறது 2 சிக்மா பை டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்லாமே ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு 2 சிக்மா பை டிங்கிறது வந்து ப்ரெஷர் இன்சைட் தி ஜெட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பபிள்ஸ்க்கு உள்ள இருக்கிற டெம்பரேச்சர், இந்த ப்ரெஷர் வந்து இன்சைட் தி ட்ராப்லெட் ஆஃப் த சோப் பபிள் வில் பி ஹையர் தென் தி அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர். நம்மளோட அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சரோட சோப் பபிளுக்கு இன்சைடில் இருக்கிற டெம்பரேச்சர்ஸ் வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ப்ரெஷர் அதிகமாக என்ன ஆகும் அப்படின்னா சோப் அந்த பபிளோட சைஸ் வந்து சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் அ சர்ஃபேஸ் ஃபினாமினா, அதாவது சர்ஃபேஸ் ஃபினாமினா இருக்கும். யூனிட் வந்து என்ன அப்படின்னா நியூட்டன் பெர் மீட்டர். இதே வந்து வாட்டர் ஏர் இன்டர்ஃபேஸ், அதாவது வாட்டருக்கும் ஏர் இன்டர்ஃபேஸ் அட் 20 டிகிரி செல்சியஸில் இதோட வேல்யூஸ் என்ன அப்படின்னா 0.0736 நியூட்டன் பெர் மீட்டராகவும், ஏர் மெர்க்குரியாக இருக்கிறப்ப அதோட வேல்யூஸ் சர்ஃபேஸ் டென்ஷன் என்ன அப்படின்னா 0.480 இருக்கும். ஏருக்கும் வாட்டருக்கும் வந்து 0.07, ஏருக்கும் மெர்க்குரிக்கும் 0.48 நியூட்டன் பெர் மீட்டராகவும் இருக்கும். அட் கிரிட்டிக்கல் பாயிண்ட் liquid vapor state are same, the surface tension is equal to 0 அப்படின்னு சொல்கிறோம். கிரிட்டிக்கல் பாயிண்டில் வந்து லிக்விட் வேப்பர் ஸ்டேட் ஆர் சேம், அது ரெண்டும் சேமாக இருக்கும். ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன்ஸ் வந்து 0வாக இருக்கும். இது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கோஹசன் ஒன்று இல்லையா இருக்கும். ஸோ கோஹசன்கிறது வந்து கோஹசன் ஆஹசன் என்கிறதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கேபிலரி ஆக்ஷன். ஸோ கேபிலரி ஆக்ஷன் வந்து ஹைட் ஆஃப் தி வாட்டர் இன் கேப்லரி டியூப். கேப்லரி ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம டயாமீட்டர் சின்னதாக இருக்கிற எங்கெல்லாம் வந்து சின்னதாக டயாமீட்டர் இருக்கோ அங்கெல்லாம் வந்து கேப்லரி ஆக்ஷன்ஸ் நடக்கும். அது வந்து என்ன ஃபார்முலா, ஹைட் ஆஃப் வாட்டர் இன் கேப்லரி டியூப்ங்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா H is equal to 4 சிக்மா காஸ் ஆல்ஃபா டிவைடட் பை ரோ ஜி டி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹெச்ங்கிறது என்ன அப்படின்னா கேபிலரி ரைஸு, சிக்மாங்கிறது சர்ஃபேஸ் டென்ஷனு, அதே மாதிரி அந்த டீட்டாங்கிறது என்ன அப்படின்னா angle of contact between the liquid and material. டீட்டாங்கிறது 0 வந்து வாட்டரும் கிளாஸும் வாட்டர் இருக்கிறப்ப 0, கிளாஸ் மெர்க்குரி இருக்கிறப்ப டீட்டா வந்து 128 டிகிரியாக இருக்குது. ஸோ இதே வந்து the liquid surface suppose another liquid of density rho b, then rise in capillary is given by rho H is equal to 4 sigma cos theta divided by
ரோ மைனஸ் ரோ பி, அந்த செகண்ட் டென்சிட்டி வந்து மைனஸ் பண்ணிவிட்டு இன்ட்டு ஜி இன்ட்டு டி அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹைட் ஆஃப் ரைஸ் இன் கேப்லரி என்னன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கேப்லரி ஆக்ஷன்ஸ் இஸ் டியூ டு தி அஹசன் அண்ட் கோஹஷன். அது ரெண்டுமே வந்து பொறுத்து வந்து ஆக்ஷன்ஸ் நடக்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா கேப்லரி ஆக்ஷன் சொல்லுவோம். கேப்லரி ஆக்ஷன்ஸ் நடக்கணும் அப்படின்னா அந்த டயாமீட்டர் சைஸ் ஆஃப் அந்த டியூபோட டயாமீட்டர் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா லெஸ் தென் 3 சென்டிமீட்டராக இருக்கணும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான இன்ட்ரோடக்ஷன்ஸில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் உள்ள எல்லா வேர்டுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அவ்வளோதான். இந்த யூனிட்டில் நீங்கள் பார்த்து முடித்ததுக்கப்புறம் இந்த மேடிசி ஹேண்ட் புக்கை வாங்கிக்கோங்க. வாங்கி நீங்கள் வந்து ஒரு நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. நோட்ஸ் எழுதி வச்சுட்டு ஃபைனல் ரிவிஷன்ஸ்க்கு வந்து இதை ஒவ்வொரு தடவையும் வந்து நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து டிஆர்பி எக்ஸாமாக இருந்தாலும் சரி, டிஎன்இபியாக இருந்தாலும் சரி, ஸோ அதே மாதிரி அப்கமிங் டிஎன்பிஎஸ்சி ஏஇயாக இருக்கிற எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு இருக்கிறோம் யாரெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.